பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய், இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதேபோல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி என்ற எதிர்பார்ப்புகளை தன்னுடைய மனதில் ஆழ்மனதில் அதிகமாக வைத்து கொண்டு போராட்டங்கள் பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மேசராசி என்பவர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உண்மையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பாரத்தோடு இருக்கீங்க, அப்படியே ஒரு அழுத்தம். அதுவும் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு படாத பாடு பட்டாச்சு 9 மாத காலமாக. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக கொஞ்சம் அப்படியே ஒரு தென்றல் காற்று வீசுகிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது. ஸோ இப்போ லாக் ஆகியிருக்கிறது யாருன்னா நம்முடைய மேசராசியில் பிறந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு டக் பாயிண்ட் சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு பாயிண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது சார், ஆனால் என்ன விஷயம் தெரியல, நான் ரொம்ப யோசிக்கிறேன், ஆனால் அதை நுணுக்கங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ ஒரு அழுத்தம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு குறைஞ்ச 35 நாள் 40 நாளாகவே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல தடைகள் இருந்துச்சுன்னா, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, பல சூழ்ச்சிகள்னால உங்களால் செய்ய முடியாமல் போயிருக்கும். சில நேரங்களில் மனசுக்குள்ளே உள்ள வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து அப்படியே கடந்து கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. யாரெல்லாம் ஒரு உயர்ந்த பதவிக்காக ஒரு நல்ல ஒரு நிலைக்காக தன்னுடைய செயல்பாடுகளை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிருக்கீங்களோ, அதை கிடைக்க விடாமல் பல தடைகள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதத்தில் உறுதியாக நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு என்பது உறுதி. சரியா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த விஷயங்களில் பதவி உயர்வு உங்களுக்கு
கோச்சார கிரகம் என்ன பண்ண போகுது, அற்புதமாக கொடுக்க போகுது. சார் நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு இன்வால்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க சார், இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேங்க சார், இந்த வட்டம் கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா உண்மையான உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் உண்டுல்ல, உண்மையான ஒரு செயல்பாடுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உண்டுல்ல, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் உங்களுடைய வீட்டில் எவ்வளவோ அழுத்தங்கள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, பொறுமையின் சிகரமாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. எதுக்காக? தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாச்சும் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடாதுங்கிறக்காண்டி பொறுமையாக இருக்கீங்க. ஏன்னா இதே முன்னாடி உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, பந்தாடி இருப்பீங்க. ஆனால் இப்போ பக்குவப்பட்டீங்க. ஸோ இந்த பக்குவப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நிம்மதியான பெருமூச்சு, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகம் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள், வெளியூர், வெளி மாநிலம், ஸோ அதே போல் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்த வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கீங்களோ திருமண கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கனவு மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படி யோசித்து கொண்டு இருக்கிற நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்களை கிரகம் கொடுக்க போது. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னர் உங்க கூட அன்பாக இருக்க போகிறாங்க. இவ்வளோ நாளாக புரியாமல் இருப்பாங்க, இந்த மாதத்தில் உறுதியாக உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்முடைய மேசராசி என்பர்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தலையிடவே கூடாது. உங்களுக்கு காதல்னாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு காதல்னாலும் சரி, தயவுசெய்து தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலன் காதலிக்கிட்ட, காதலி காதலன்கிட்ட மேசராசிக்காரங்க வார்த்தைகளில் வாதம் பண்ணக்கூடாது, அவங்கள புரிய வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. இதிலெல்லாம் கரெக்டாக இருந்து சரியாக போனீங்கன்னா சங்கடம் இல்லாத சிறப்பான ஒரு ஜூலை மாதமாக இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டு பண்ண போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா, ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டா. சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும் போது துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுவேன். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும்,
கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுங்கிறதா கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.